வணக்கம் அன்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நாம் பலன் தரும் சிவ கவசங்கள் என்ற பகுதியில் நாம் தொடர்ந்து பல பதிகங்களையும் கவசங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம முருகப்பெருமானில் தொடர்ந்து 10 பலன் தரும் பதிகங்கள் போட்டிருந்தோம். நிறைய மக்களோட கமெண்ட்ஸ்னால தொடர்ந்து பலன் தரும் பதிகங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் முதல் நான் பகுதி 11ன்னு சொல்லிட்டு அதுலேருந்து தொடர்ச்சியாக போட்டேன். சரி, அப்புறம் இது ஃபுல்லாக சிவகவசம்ன்றதுனால அடுத்துலேருந்து நான் பகுதி 1, 2, 3ன்னு ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா சிவகவசம் சிவனை பாராயணம் பண்ணுறவங்களுக்காக தனியாக எடுத்துக்கலான்றனால அப்படி போட்டேன். ஃபஸ்ட்டு நாம் என்ன போட்டோம்னா சிவபுராணம். இருக்கிறதுலே முக்கிய சக்தி வாய்ந்த ஒரு புராணம்னா சிவபுராணம் தான். நமக்கு இவர் மாணிக்க வாசகர் சுவாமி அருளி செய்தது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும், கழுத்து நெரிக்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு சிவபுராணம் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். அடுத்து நம்ம அதுலேருந்து தான் பகுதி 11, அப்புறம் பகுதி 2, அதை நீங்கள் ஒன்றுன்னே எடுத்துக்கோங்க. இப்போ அப்பர் பெருமானோட வரலாறும் அதுவும் நம்ம பகுதி 2ல் பார்த்துருந்தோம். அதோடு சேர்ந்து அவர் அந்த மாசில் வீணையும் பாடி எவ்வளோ பிரச்சனையிலேருந்து அவர் வெளியில் வந்தாருங்கிற அந்த பதிகத்தை நம்ம போட்டிருக்கோம். இப்போ பகுதி 3ல் இப்போ நாம் பார்க்குறது என்னென்னா தொற்றுணை வேதியன் சோதி வானவன். இந்த பதிகத்தை பாடலை எதுக்காக பாடினார் அதை பற்றி தான் நாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். ரெண்டுமே ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் அப்பர் பெருமான் வெளியில் வர்றதுக்காக பாடின பதிகங்கள் தான் இது. அப்போது நாம் இந்த பதிகங்களை நாம் பாடும்போது நம்ம கிட்ட இருக்கிற அந்த பிரச்சனைகள், நாம் இந்த போட்டிருக்கிற பதிவே அப்படின்னா கழுத்து நெரிக்கிற பிரச்சனைகள் போட்டிருந்தோம். அப்பர் பெருமானுக்கு வாழ்க்கையே வாழறதுக்கே வழிவிடாத மாதிரி அந்த அளவுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார் அந்த மகேந்திரவர்மன். இந்த பதிகம் எதனால் அவர் பாடினார்னா, இவர் பல சமயத்தை ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதாவது முதல்ல சைவ சமயத்தில் இருந்திருக்காரு. அதில் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லை. அக்கா கூட இருந்தாங்க. அக்காவோட நிச்சயப்பட்ட மாப்பிள்ளை போருக்கு போய் அவர் இறந்து போயிடுறாரு. அந்த துக்கம் தாழாமல் அவரோட அப்பாவும் இறந்துடுறாரு. அப்பா இறந்த துக்கம் தாழாமல் அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. வாழ்க்கையே வேணாம், இந்த சமயத்தில் தான் பிரச்சனைன்னு சமண சமயத்துக்கு போனார். அதாவது புத்த மத துறவிகள் மாதிரி. அங்கே போய் அங்கே பல கலைகளை கற்று அங்கே தர்மசேனர் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் வாங்கி அங்கே பண்ணிட்டு இருந்தார். அப்போ இவரோட தமக்கையார், அதாவது தங்கை அக்கா என்ன பண்ணாங்க, திலகவதியார் சிவன் கிட்ட முறையிட்டாங்க. சைவ சமயத்துலேருந்து என் தம்பி அங்கே போயிட்டாப்லையே, அவரை எப்படி நீங்கள் திருப்பி கரை சேர்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு முறையிட்டதுனால அவருக்கு தீராத வயிற்று வலியை கொடுத்தாரு சிவபெருமான். உடனே அவர் அக்காவை பார்க்க வந்தார். என்னால் வயிற்று வலி தாங்க முடியலன்னு. அப்போ அவங்க திலகவதியார் ஒரு பதிகத்தை பாடி உடல் முழுக்க திருநீரை பூச சொன்னாங்க. அதை பூசின அடுத்த சமயம் அவரோட வயிற்று வலியும் தீர்ந்து பிரச்சனை மாறினவுடனே அப்புறம் ஓகே நமக்கு இதுதான் சரின்னு சொல்லி திரும்பி அவர் சைவ சமயத்துக்கே மாறினார். ஆனால் இந்த பதிகத்தை அவர் எந்த பிரச்சனைக்காக பாடினார்னா, தமிழகத்தை ஆண்ட மகேந்திரவர்மன் அவர் சமண சமயத்துலேருந்து மாறினது பிடிக்காம அவருக்கு தொந்தரவு கொடுத்தார். பகுதி 2ல் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, அந்த சுண்ணாம்பு காலவாயில் போட்டு அவரை துன்பப்படுத்தினார். அதுலேருந்து அந்த மாசில் வீணையும் பாடி வெளியில் வந்தார். இந்த பதிகத்தை எப்போ பாடினார்னா, நீ அதுலேருந்து தானே வெளியில் வந்த உன்னை அதாவது கயிறு அந்த கல்லில் கட்டி கடலில் இறக்குறாரு. எதுங்க, கடலூரில் அவர் பிறந்ததும் அங்கே தான், கரையேறினதும் அங்கே தான். அந்த கடலில் இறக்கி விடுறாங்க. ஆனால் அதுலேருந்தும் இந்த பதிகத்தை பாதி தான். எந்த பதிகம்? சொற்றுணை வேதியன் சோதி வானவன். இந்த பதிகத்தை பாடி தான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தார். சிவபெருமான் அருளால் அந்த கல்லே கடலில் மிதந்து கரை சேர்ந்தாராம் அப்பர் பெருமான். அப்போ பார்த்துக்குங்க, இதை விட ஒரு கழுத்தை நெரிக்கிற பிரச்சனை வருமா ஒரு மனுஷனுக்கு? வராது இல்லையா? அவர் இந்த பதிகங்களை பாடித்தான் இந்த பிரச்சனைகள்லேருந்து அவர் மீண்டு வந்தார். அதனால தான் நான் இப்போ அந்த பதிகங்களை நம்ம இந்த பலன் தரும் சிவகவசங்களில் நாம் இந்த பதிகத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் பல சிவகவசங்கள் நம்ம போடலான் இருக்கோம். எல்லாத்துக்குமே சிவகவசம் இருக்குது. திருஞான சம்பந்தர் பாடினது நோய் தீர, வறுமை தீர, கடன் தொல்லை ஒழிஞ்சு, செல்வம் சேர்த்துக்குனே ஒரு தனி பதிகம் இருக்குது. அதெல்லாம் நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போட்டது. இப்போ நான் திருப்பியும் இந்த சிவகவசங்களில் திரும்பி நான் புதுசாக போடுறேன். ஏன்னா நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் 3000 பேருக்கு வந்துட்டாங்க. உங்களோட பேராதரவுனால நம்ம சேனல் நிறைய 3000 சப்ஸ்கிரைபர்ஸை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம்.
இந்த பதிகம் வந்து அவரை வந்து சோற்றுனை வேதியவன் சோதி வானவன், இந்த இந்த வரிகளும் இந்த பாடல்லையுமே வரும் பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனாலதான் இந்த 2 பதிகத்தையுமே முதல்ல வந்து பகுதி 2, ஏன்னா மொத்தம் வந்து ஒரு 10 பாடல்கள் இருக்கு. அது மொத்தமா சொன்னா ஒரே பதிவுல போட்டா ரொம்ப நேரம் ஆகுங்கிறதுனால அதை பிரிச்சு தனித்தனி பதிகமா போட்டிருக்கேன். அந்த பதிகத்தை பாடினாலும் சரி, இந்த பதிகத்தை பாடினாலும் சரி, கழுத்து வரைக்கும் பிரச்சனைகள் தானாக போயிடும். வந்த வழி தடம் தெரியாமல் போயிடும். ஏன்னா அதுக்கு இதெல்லாம் தான் சாட்சி. ஏன்னா சிவபெருமான் நேரடி அருள் பெற்றவர். நால்வர் சமயக்குறவர்கள் நால்வர்ல ரொம்ப ரொம்ப அதிமுக்கியமானவர் நம்ம திருநாவுக்கரசர் தான். அவர் பாடின இந்த தேவாரம் அவ்வளவு உலக புகழ் பெற்றது. அவர் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வந்ததுனால்தான் அவர் கைப்பட்ட அந்த தேவார பதிகம் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நாமளும் இந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் வெளியில வர முடியும். கடல்ல கட்டி கல்ல கட்டி போட்டவர் மிதந்து வந்தாருன்னா சாதாரண விஷயமா? அவருக்கு அப்படி ஒரு வாழ்க்கையில ஒரு விடிவு காலத்தை கொடுத்த சிவபெருமான் நமக்கும் கண்டிப்பா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்க்கறதுக்கு உண்டான வழியையும் மார்க்கத்தையும் கண்டிப்பா காட்டுவார். ஆனா நம்பிக்கையோட இதை பாராயணம் பண்ணணும். நெய் தீபம் ஏத்தி சாமியை கும்பிட்டோம்னா கண்டிப்பா காலையும் மாலையும் இதுல எங்களுக்கு ஃபுல் பாட்டு பாடலனால அந்த மாசில் வேணையும் மாலை மதியும் வீசுத்தென்றலும் இங்கிலவேனிலும் மூசு வண்டரை பொய்சையும் போன்றதை ஈசன் இந்த இணை நிலை அந்த ஒன்றையும் இப்ப இதுல வர சோற்று நிவேதி இந்த 4 வரி பதிகத்தை மட்டுமாவது காலையும் மாலையும் 3 வேளை ஒரு நெய் தீப விளக்கு ஏத்தி பாட்டி பாருங்க, கண்டிப்பா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். வாங்க திருநாவுக்கரசர் எழுதிய பதிகத்தை பார்க்கலாம். சோற்றுனை வேதியவன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. கடலில் பாய்ச்சினும் பார்த்துங்க, பூவினு கருங்கலும் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலும் அரணஞ்சாடுது விண்ணொரு அடுக்கிய விறகின் செவ்வழல் உண்ணி புகிழவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது நமச்சிவாயவே. இடுக்கன் பட்டிருக்கினும் இறந்தி யாரையும் விடுக்கிற் பிராணவென்று வினவுனவோ மல்லேலாம் அடுக்கிற் கீழ் கிடக்கினும் மருளி நாமுற்று நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. இத நமச்சிவாய பதிகம்னு நீங்க பாடலாம். வெந்த நீர் அருங்கலும் விரதி கற்கலாம் அந்த நற்கருங்கலும் அருமறை ஆரங்க திங்களு கருங்கலும் திகழும் நீன்முடி நங்களும் கருங்கலும் நமச்சிவாயவே. சலமிலன் சங்கரன் சார்ந்த வற்களால் நலமில நாடொரு நல்கு வான்நலன் குளமிலு ராகிலும் குலத்திற்கேற்பதோர் நலமிகு கொடுப்பது நமச்சிவாயவே. அதாவது இது நமச்சிவாய திருப்பதிகம் சொன்னீங்கன்னா கூட எல்லாருமே நீங்க டைப் பண்ணா வரும். வீடினார் உலகினில் விழுமின் தொண்டர்கள் கூடினார் அந்நெறி கூடி சென்றலும் ஓடிச் சென்று உருவங் காண்டலும் நாடினே நாடிட்டு நமச்சிவாயவே. இல்லக விளக்குது இருள் கெடுப்பது சொல்லக விளக்குது சோதி உள்ளது பல்லக விளக்குது பலரும் காண்பது நல்லக விளக்குது நமச்சிவாயவே. எவ்வளவு அழகான ஒரு பாடல் பாருங்க. முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னெறியே சிரானதல் திண்ணமே அந்நெறி சென்றங் கடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே. எந்த நெறிகள்ல போனாலும் நமக்கு நல்ல வழி காட்டுறது நமச்சிவாயம். மாப்பினை தழுவிய மாதோர் வாகத்தன் புப்பினை திருந்தடி பொருந்த கைத்தொழ நப்பினை தழுவிய நமச்சிவாய தேத்தவள்ளார் தமக்கெடுக்க இல்லையே. இந்த பதிகங்கள்லாம் நாம எந்த அளவுக்கு பாராயணம் பண்றோமோ நம்பிக்கையோடு தொடர்ந்து பண்றோமோ இப்படி ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் அவரை வெளிக்கொண்டது சிவபெருமான் தான். அதனால தான் அதுக்கப்புறம் அவர் பல திருப்பாடல்களை பல கோவில்களை பல சன்னிதானங்களில் கொண்டு அவர் பாடினார். அது மட்டும் இல்லாமல் சிவாலயங்களில் முதல்ல உழவார பணி செய்ததும் இவர் ஒருவர் தான். முதல்ல 63 நாயன்மார்கள் எல்லாரும் இருந்தாலும் அதில் சமயக்குறவார்கள் 4. இந்த எல்லா சிவன் கோயிலும் 4 சந்நிதினே இருக்கும். திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், சுந்தரமூர்த்தி நாயனார். இந்த 4 தான் 63 நாயன்மார்களும் சிறப்பு பெற்றாலும் இந்த 4 நாயன்மார்கள்லேயே நம்ம சேர்க்காம சிவனோட நேரடி தொடர்பில் இருந்தவங்க. இவங்க எல்லாருக்குமே அவர் வரம் கொடுத்தாரு, எல்லாருக்குமே காட்சி கொடுத்தாலும் அவரோட
அதாவது என்ன சொல்றது, இப்போ சுந்தரமூர்த்தி நாயனார தூது செல்ல அனுப்புவாராம் சிவபெருமான். சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மாவுக்கும் சண்டை நடந்தா சுந்தரமூர்த்தி நாயனார் தான் போய் சரி பண்ணுவாராம். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இவர் அவ்வளோ ஒரு அருட்கடலையும் ஒரு அருட்கலாட்சத்தையும் அவரோட தரிசனத்தையும் கொடுத்தவர். அப்போ இவங்க எழுதின அந்த திருப்பதிகள் நம்ம வாழ்க்கையில பாராயணம் பண்ணும்போது நமக்கு நல்லது நடக்காமையா போயிடும். கண்டிப்பா நாம என்ன நினைச்சோமோ நினைச்சதுக்கு மேல நினைத்ததை விட அதற்கும் மேலான பல அற்புத பலன்களை தரும் திருப்பதிகங்கள் தான் இப்படிப்பட்ட சிவகவசங்கள். இதை நம்ம வாழ்க்கையில் தினந்தோறும் பாராயணம் பண்ணும்போது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வர்றது உறுதி. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாராயணம் பண்ணுங்க, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உடனுக்குடனே உங்களுக்கு இதுக்குண்டான அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.